ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் இதில் சிக்கன் குழம்பு வச்சேன், அதே குக்கரில் செய்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு பட்டை, 3 கிராம்பு, கடப்பாசி, அப்புறம் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கேன். லைட்டாக வதங்கினோடனே வெங்காயம் ஒன்றே சைஸாக, இது பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 பேர் அளவுக்கு தான் நான் செய்கிறேன். அது வதங்கிறது கொஞ்சோண்டு உப்பு போட்டேன், அதுக்கு ஒரே மிளகா, கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். நல்லா சிம்மில் வச்சு செய்யணுங்க. நான் தம் போட்டு தான் நான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு வதங்கிச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா தக்காளி, நான் வந்து அந்த ஜீரக சம்பா பார்த்தீங்கன்னா நான் வந்து 200 எடுத்துருக்கேன். 200 எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். கொஞ்சம் ஓரளவு தக்காளி வதங்கிச்சு. இது கூட பார்த்தீங்கன்னாக்கா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறி பாருங்கள் கழுவி எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதோட சேர்த்தா தான் அந்த புதினா கொத்தமல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கறியோட கறியாக மிக்ஸ் ஆகி ஒன்றுமே போட்ட மாதிரியே தெரியாது, நல்லா வாசனையாகவும் இருக்கும். 1/2 ஸ்பூன் பட்டை மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இது கூட எடுத்து வச்சுக்கணும். கறி அதையும் போட்டால் அந்த மசாலாவோட கலந்து நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு மிளகாத்தூளுக்கு அந்த கலர் பத்தாதமே தெரிஞ்சு அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கினேன். கறி நல்லா வதங்கிச்சு. நான் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த பிரியாணி தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இந்த அரிசியை போட்டுடலாம். கொஞ்சம் ஓவர் ஹை ஃபாஸ்ட்டாக வைக்க கூடாதுங்க. போட்டாச்சு. இப்போ நம்ம எம்ச்சி சார் ஊற்றும். கொஞ்சம் ஊற்றியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றணும். இதை மாதிரி இந்த தண்ணியாக அரிசி அந்த லெவலாக ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம தம்மு போட்டு ஒரு 5 நிமிஷம். லாஸ்ட்டாக அந்த நெய் 1 ஸ்பூன் ஊற்றியாச்சு. நான் இந்த இடிகள் இருக்கு இல்லையா, இதாங்க வைப்பேன். போட்டு ஒரு 5 நிமிஷம். இந்த பக்கம் 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நிறுத்திட்டு மேலே உள்ள இடிகள்லாம் எடுத்துட்டேன். எவ்வளோ நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ எவ்வளோ நல்லா உதிரியாக வந்துருக்கு பாருங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை மாதிரி நான் வந்து சொல்லி தந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துருக்கு பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.